விஜய் சாரோட அரசியல் அப்படின்னும் போது பயங்கர பர்சனல் டேமேஜ். இப்போ அவரோட படம் அப்படின்னு வரும்போது அந்த ஆடியன்ஸ் கிரேஸ் நீடிக்குமா? வெறியா இந்த ரசிகர்கள்லாம் இப்போ வெறியன்கள மாதிரி வந்து கலெக்ஷனில் நம்பர் 1 எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடச்சி முடிச்சுட்டு நின்றுவார்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் ரெக்கார்டு அவர் தான் இருக்கு இல்லையா? அந்த ரெக்கார்டு பிரேக்கர் அந்த ரெக்கார்ட்லாம் உடச்சிட்டு சரி இனிமேல் யாராவது தொடுங்க பார்ப்போம். இத்தனை கோடி பேரை உள்ள கூட்டிட்டு வர்றது யாரு? 100 கோடி தர்றது யாரு? நீங்கள் ஒன்று சொல்லிட்டுங்களேன், ஆக்சுவலாக நம்பவே மாட்டேங்க. அவர் வந்து 10 படங்கள் பண்ணிருக்கிற ஸ்டேஜில் பார்க்குறேன் நான். எந்த மாற்றமே இல்லை. கோட்டில் பார்க்கும்போது அப்படியே இருக்காரு. எல்லாத்துட்டையும் அந்த ஒரு சின்ன பணிவு, அந்த டவுன் டு எர்த்தாக இருந்துக்கிறது. அதாவது அவரோட கடைசி படம் ஜனநாயகன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து அவருடைய விருப்பம், அவருடைய முடிவு. சினிமாவை கேட்டீங்கன்னா பேரிழப்பு. 100 கோடி வசூல் பண்ணி தர்ற ஒரு ஹீரோ சினிமாவில் இல்லைன்னா சினிமாவில் அவ்வளோ செட்டாருக்குமே லாஸ். விஜய் சார் வந்து ஒரு வருஷமாக பழக்கமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன காரில் எளிமையாக வந்து, அதாவது நான் உன் ஃபேமிலி மெம்பர், இது எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன். தஞ்சாவூரே களைகட்டி போச்சு. என்ன சார் சொன்னார் வந்துட்டு பார்த்து? இல்லை பார்த்துட்டு வருவேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்கன்னு சொன்னால் செய்வேன்னு. கடைசி 15 நிமிஷம் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். இது வெறியா. ஜனநாயகன் படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தியும் ரிலீஸ் ஆகுது. ஒரு போட்டி போடுற ஒரு சுச்சுவேஷன். சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சார் துப்பாக்கி கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு கதாநாயகன். அவர் சாதாரண ஆளுகையில் துப்பாக்கி கொடுக்கல, நல்லா சுட தெரிஞ்சவங்க தான் கொடுத்துருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணால் அந்த ஊரே பேசுகிற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார். உண்மையிலே உங்களோட பொண்ணோட கல்யாணம் ஊரே பேசுச்சு சார். கண்டிப்பாக. அந்த பிரம்மாண்டமாக இருக்கட்டும். ஏன்னா அந்த பிரம்மாண்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு பீக் ஒன்று இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து வந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் விஜய் சார் வந்தது குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, இன்னைக்கு சூழலில் இன்னைக்கு அவரோட அந்த பிஸியான ஒரு இடத்துல அதுவும் அவரோட அட்டையர் பற்றி நல்லா பேசினாங்க. இது எப்படி சார் நடந்தது? எப்போ போய் மீட் பண்ணீங்க அவரை? இல்லை, பேசிக்கலாக சார் அந்த கல்யாணன்றது வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் இவ்வளோ பேர் சேர்ந்ததால் அது வந்து பிரம்மாண்டமாச்சு. நான் பிரம்மாண்டமாகவே பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடாக தான் பண்ணேன். அது இவ்வளோ பேர் வந்ததில் பிரம்மாண்டங்கள்லாம் உள்ளே வந்து பிரம்மாண்டமாக்கிட்டாங்க. அதில் நம்முடைய பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் விஜய் சார் வந்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சாதாரண காலகட்டத்தில் வந்ததுன்னா ஓகே, ஒரு சினிமாவில் எல்லோரும் வரும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபேமிலிக்கு எல்லோரும் வந்தாங்கன்னு சொல்லுவோம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவர் வெளியே வராமல் இருந்து இப்போ வந்த இடத்துக்காக அது ரொம்ப பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பெருமை தான் எனக்கு, அந்த வாய்ப்பு எனக்கு விஜய் சார் கொடுத்தாரு அப்படின்றதுல. ஏன்னா எவ்வளோ பேருக்கு அந்த பெருமை கிடைக்கும்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஏன்னா விஜய் சார் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கமாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையிலும் அவர் வரணுன்ற அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு இதை மனசில் பட்டிருக்கோன்றது எனக்கு எங்களுக்கு இப்போ தான் கோட் மூலியமாக தான் நீங்கள் க்ளோஸ் ஆனீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா நீங்கள் கோட்டோட அந்த சக்ஸஸ் அந்த டைமில் வந்து ஒரு ரிங் ஒன்று கோட்டுன்னு ஒன்று நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தீங்க. அவர் அதை அவரோட இன்ஸ்டாகிராமில் பெரும்பாலும் அப்படி போட மாட்டாங்க. அவரோட இன்ஸ்டாகிராமில் அவரோட ட்விட்டர்லலாம் அதை வந்து போட்டார். ஸோ ஓகே, அந்த டைமில் தான் அந்த நெருக்கம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். உண்மையாகவே நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், ரொம்ப வருஷமாகவே எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், நான் வந்து விஜயகாந்த் சாரோடவே வளர்ந்தவன். அவர் காம்பவுண்டு இவர். அப்புறம் எஸ்எஸ் சார் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அப்போ பல சமயத்தில் அவர் ரொம்ப சிறு வயதில் அவர் நடிக்க வர்ற காலத்தில் சும்மா தெரியும், பார்த்துக்கும், பரஸ்பரம் தெரியும். அப்புறம் நிறையா படங்களில் பட விழாக்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துட்டே தான் பழகிட்டே தான் இருக்கோம். நடிக்க போனதுன்றது அதுதான். நானும் தொழில்முறை நடிகன் இல்லை, ரொம்ப ரெகுலராக நடிக்கிறாள். அது வெங்கட்பிரபு டைரக்ஷன்றதுனால எனக்கு வெங்கட்பிரபு இருக்கிற நட்பில் அதை நடிக்கிற வாய்ப்பு அமைஞ்சிது. அங்கே போய் மாஸ்கோவில் ஒரு 10 நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ நிறைய பேசணும், கொண்டு அந்த பழக்கம்லாம் இருக்குது. அப்புறம் அந்த மோதிரன்றது ஒரு சின்ன அந்த க்யூட்டான கான்செப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மாதிரி நம்ம எங்கேயாவது நம்மளை அவர் மனசை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் வந்து அவர் அந்த சந்தோஷத்துக்காக வந்து என்னோட மகள் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு. அதான் உண்மையான விஷயம். முக்கியமாக அவரோட ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க சார். பட்டு வேட்டி நிறைய சார், ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதாவது அவர் வந்து இறங்கி அதை வரணுன்றக்காக ஒரு சின்ன காரில் எளிமையாக வந்து, ஏன்னா யாருக்கும் ரொம்ப நோட்டடாக இருக்க வேணான்றக்காக சிம்பிளாக செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக வந்து இறங்கி அந்த பொக்கேவை காரில் அவரே எடுத்து அதை யாரோ அசிஸ்டன்ட் கொடுத்து பின்னாடி தூக்கிட்டு வர சொல்லலாம். அது அப்படியே பவ்யமாக எடுத்துகிட்டு வந்து அந்த வேஷ்டி ஷர்ட்டோட அந்த பட்டு வேஷ்டினா, அதாவது நான் உன் ஃபேமிலி மெம்பர், இது எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒருவனாக அவர் தன்னை நினச்சிட்டது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் அதுலேயும் பெரிய பெருமை. எனக்கு ரொம்ப அது என்ன உச்சகட்ட பெருமை, அது அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கு போய் நான் பிரபு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி, சார் பாப்பா கல்யாணம்னு சொன்னேன். எங்கே கல்யாணம்? தஞ்சாவூரில் 22ஆம் தேதி. ஓகே, என்னோடய ரெகுலராக போடுற அந்த ஹோட்டலில் சூட் ரூம் போட்டிருங்க, நான் வந்துடுறேன்.
ஒய்ஃபோட வந்துடுறேன்ட்டார். அதான் வாங்க நான் கூப்பிட்றக்கு முன்னாடி முந்திக்கிட்டாங்க அவங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி அவர் மனைவியோட அவர் உடனே சரியாக ஹை டெம்பரேச்சர் வந்து கூட மார்னிங் 6 மணி ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து தஞ்சாவூர் வந்து வந்தாங்க. ஆமாம் சரத்குமார் ராதிகா அவரெலாம் போய் கேட்டோன்னு, இல்லை நான் கல்யாணத்துக்கு தான் வருவோம், கல்யாணத்துக்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கே தஞ்சாவூருக்கு வந்தாங்க. நம்ம ஜெய், சிவா, வைபவ், விமல், இப்படி நிறைய பேர் வந்து தானாகவே எல்லாரும் அந்த இன்வால்மெண்ட்டை காமிச்சாங்க. எல்லாருமே தஞ்சாவூரே களைகட்டி போச்சு. ஓகே. அது மாதிரி ஒரு எல்லாருமே அந்த விதத்தில் ரிசப்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் நான் கூப்பிட்டதில் எல்லாருமே 90% வந்துட்டாங்க. அந்த ஃப்ளைட் அன்றைக்கி இந்த இண்டிகோ கொலாப்ஸில் ஒரு 4-5 பேர் வர முடியாது தவிர இது எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால் வந்தது எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அது வந்து அந்த பிள்ளையார் சொல்லி வந்து விஜய் சாட்ட ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அவர் வந்து வந்துட்டு போனார். ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த சினிமா வாழ்க்கையில் இந்த 45 வருஷம் என்னுடைய அர்ப்பணிப்பான இந்த சினிமா வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம். நீங்கள் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன் சார். கண்டிப்பாக அவர் வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் என்னோட கடமை நான் வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கை. இல்லை எப்படின்னா அவர் வரணுன்றது என்னோட ஆசை, ஆனால் வரமாட்டான்றது நம்முடைய சுச்சுவேஷன். ஏன்னா இவ்வளோ நம்ம சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கப்புறம் இன்னும் வெளியவே வரல. அவர் வெளியே வரணும் எவ்வளோ ப்ரோட்டோக்கால் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும், நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் அதான் நான் மற்ற பெட்டிகளில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப தயங்கி தான் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நான் அதென்ன வந்தால் வருவேன் அப்படி சொன்னாரா? அப்படிதான் சொன்னார். அதென்ன வந்தா வருவேன் அப்படின்னாரு. ரொம்ப அப்படியே நான் சொல்கிறாரு நடக்குமா. அப்புறம் வெளியே வந்து ஜெகதீஷ்ட கேட்டேன், சொல்லிட்டார்ல அவர் சொன்னால் வருவார் அப்படின்னு. அப்புறம் அது முந்தின நாள் ஜெகதீஷ் வந்து என்கிட்ட அந்த இடத்த வந்து மண்டபத்தை பார்த்துட்டு எப்படி என்ட்ரி எக்ஸிட்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு. அடுத்த நாள் அவர் வரும்பொழுது கூட அதான் அதுலேயே ஒரு சர்ப்ரைஸ். அப்படி வந்து அப்படி இறங்கும் அப்படின்ற தூரத்தில் வந்து பார்க்குறேன். அந்த வேஷ்டி பட்டு ஷர்ட்டோட வரும்போது அந்த புக்கெட் வரும்போது பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறதுனே எனக்கு புரியல ஆக்சுவலாக. என்ன சார் சொன்னார் வந்துட்டு பார்த்து? இல்லை பார்த்துட்டு வருவேன்னு சொன்னீங்க வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். வருவேன் அப்படின்னார்ல, வருவேன்னு சொன்னீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னால் செய்வேன்லன்னாரு. ஸோ அது ஒரு குணம் தானே, சொன்னால் செய்வேன்றது. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கேரக்டர். எல்லாருமே சொன்னால் செய்வேன்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னால் செய்வார், அதுதான் விஷயம். ஓகே. இந்த கல்யாணம் இந்த ஒரு மொமெண்ட்டை தாண்டி நீங்கள் நிறைய டைமில் வந்து அவரை பார்த்துருப்பீங்க, அவரோட அந்த க்ரோத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் விஜயகாந்த் சார்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா விஜய் சாரை வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து அரசியலில் வந்திருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார், இன்றைக்கி கடைசி படம் பண்ண போகிறார், இவ்வளோ விஷயங்கள் அவர் மேலே ஒரு ஹைப் இருக்குது. அன்றைக்கி எப்படி சார் இருந்தார்? இது ஒன்று சொல்லிட்டுங்களேன், ஆக்சுவலாக நம்பவே மாட்டேங்க. அவர் வந்து நான் ஒரு 10 படங்கள் பண்ணிருக்கிற ஸ்டேஜில் பார்க்குறேன். நான் எந்த மாற்றமே இல்லை. கோட்டில் பார்க்கும்போது அப்படியே இருக்கார். அந்த அமைதி, அந்த ஒரு சின்ன தனிமையை மெயின்டைன் பண்ணிக்கிறது, பேசுனா அளவாக பேசுறது, தேவையானது பேசுறது, அன்வான்ட் டாக்ஸ் பேசுறது இல்லை, காசிப்ஸ் பேசுறது இல்லை, எல்லாமே ஒரு எல்லாத்துட்டையும் அந்த ஒரு சின்ன பணிவு, அந்த டவுன் டு எர்த்தாக இருந்துக்கிறது. அவர் இவ்வளோ பெரிய இருந்தாலும் அந்த யூனிட்டில் இருக்கிற ஆட்கள்கிட்டையோ, ஈவன் ஒரு டெக்னீஷியன்ட்டையோ, லைட்மேன்ஸ்டையோ யார்ட்டையுமே அவர்லாம் காமிச்சு எல்லாத்தையுமே பார்த்து பேசி சிரிச்சு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லி அது முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாட்டில் அவர் இருக்கும்போது நான் இருக்கிறேன்றது அவர் காமிச்சிக்காமையே இருக்கிறாருன்றது ரொம்ப அழகுது. சில பேர்த்துக்கு அது குணம் இருக்கும். ஆனால் எப்பவுமே இருக்காது. நம்ம ஆக்சுவலாக மாறவே இல்லை, அவர் எதுவுமே மாறல. அவர் பேச்சு, சவுண்டு, அந்த நடைமுறை பாவனைகள் எதையுமே அவர் மாற்றிக்கல. இவ்வளோ உயரத்துக்கு வந்தபோது அதெல்லாம் மாறல. அது என்ன இயற்கையோ அதோடு அவர் இருக்கார். அதில் ஒன்றும் எந்த மாற்றமே நான் பார்க்கல. இவ்வளோ இப்போது ஒரு முக்கியமான சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது அவரோட கடைசி படம் ஜனநாயகன் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, கடைசி திருவிழா, தளபதி திருவிழா அப்படின்ற மாதிரி ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் அது எப்போ வரும் அப்படின்ற அந்த காத்திருப்பு தாண்டி இன்றைக்கி இப்போது ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கங்கே சிங்கிள்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்கல? இல்லை சார், நான் சொல்லுவேன். அதாவது இது வந்து சினிமாவுக்கு பேரிழப்பு என்பதில் நான் முதல்ல பலமுறை சொல்லிட்டேன். அது வந்து அவருடைய விருப்பம், அவருடைய முடிவு. ஆனால் இது சினிமாவை கேட்டீங்கன்னா பேரிழப்பு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு 100 கோடி வசூல் பண்ணி தர்ற ஒரு படத்துலேயும் 100 கோடியை டச் பண்ணுற ஒரு ஹீரோ நீங்கள் சினிமாவில் இல்லைன்னா அது மொத்த சினிமாவில் அவ்வளோ செக்டாருக்குமே லாஸ். நீங்கள் சாதாரண வேலை செய்கிற ஒரு கூலி தொழிலாளியில் ஆரம்பித்த சினிமாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் திரையரங்கு உரிமையாளர் வரைக்கும் இது நஷ்டம். இப்போது இந்த கடைசி படத்தோட அந்த ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது சார்? எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எனக்கு வந்து எதான் சொன்னேன், லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து 9th அன்னைக்கு ஜனநாயகன் டிக்கெட் வேணும்,
ஓகே. நான் வர்றேன், ஃபஸ்ட்டு ஷோ அங்கே பார்க்கணும். இதுக்கு ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்கு லண்டன்லேருந்து புறப்பட்டு இங்கே வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட் டே தேட்டரில் வந்து FDFS பார்க்கணும். நாங்கள் 16 பேர் வர்றோம், 16 பேர் லண்டன்லேருந்து கிளம்பி வர்றாங்க. இது என்ன எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸ்பெக்டேஷன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க அங்கேருந்து எப்படி இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கும். அது அதையும் சார் அது வந்து கலெக்ஷனில் நம்பர் 1. அதில் இரண்டாம் கருத்து சினிமாலே யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி மேக்ஸிமம் யார் ரீச் பண்ணுறா கலெக்ஷன்லன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விஜய் சார் தான் லேட்டஸ்ட் ஹையஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வருது. ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோ தான். காம்போ படம் தான் கணக்கு. நீங்கள் அதுக்கு அந்த பாகுபலி அதிலே தான் கொண்டு வராங்க. இண்டிவிஜுவல் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா டாப் கலெக்ஷனில் வந்து சார் தான் இருக்கார், விஜய் சார் தான் இருக்கார். அதில் வந்து ஜனநாயகன் வந்து பீக் ரீச் ஆகுனா வர்றது டேட்டு வேறு சரியான டேட்டு, லாங் ஹாலிடேஸு, ஃபஸ்ட் கிளாஸான டேட்டு. அதுவும் தைரியமாக அடிச்சாங்க வரும் 9th. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஏன்னா முதல்ல ஒரு 4-5 நாளைக்கெல்லாம் இவரை பற்றி பேச்சே கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் தாறுமாறாக ஃபுல்லாகிட்டு இருக்கும். அப்புறம் ஹாலிடேஸ் வரும்போது அப்படியே டேக் ஆஃப் பண்ணி போயிடும். ஆமாம். அதனால் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை எட்டுமோ, அவருடைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடச்சி முடிச்சுட்டு நின்றுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசி படம் ஒரு இன்றைக்கி வரைக்கும் அவர் ரெக்கார்டு அவர் தான் இருக்குது இல்லையா. அந்த ரெக்கார்டு பிரேக்கர், அந்த ரெக்கார்டெலாம் உடச்சிட்டு சரி இனிமேல் யாராவது தொடுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் நிற்பாருன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா படமும் நல்ல ஒரு தகுதியான டைரக்டர், ஒரு குவாலிட்டியான டைரக்டர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருப்பார். வேல்யூபிள் ப்ரொடக்ஷன். இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து சார், 3 மணி நேரம் படத்தோட டியூரேஷன், 3 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. எந்த அளவுக்கு இருக்கிற தாங்குவார் அவர், எல்லா படம் அப்படி தானே எடுத்துகிட்டு இருக்காங்க, தாங்குவார். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி 15 நிமிஷம் வந்து அவருக்காக ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும், லாஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து அந்த படத்துக்குள்ளே வர போகிறாங்க, அவர் கூட ஒர்க் பண்ணவங்க. அந்த மாதிரி கோட்டில் வந்து எனக்கு வெங்கட் பிரபு டைரக்டர்னால நிறைய விஷயங்கள் தெரியும், அதில் நமக்கு தெரியாது. ஓகே. ஆனால் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து லோக்கலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயே ஆரம்பத்தினப்பா ஜனநாயகம் டிக்கெட் விட்றாதுப்பா, ஜனநாயகம் டிக்கெட் விட்றாதுப்பா. எனக்கு வந்து இது ஒரு படங்கள்லாம் வரும்போது எனக்கு பெரிய வேலை. ஒரு படம் ரஜினி சார் படம்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு பெரிய வேலையே அந்த FDFSக்கு டிக்கெட்டை வாங்குறதுக்கு நான் தியேட்டருக்காரங்களோட போராடி அவங்கள பிடிச்சி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கணும். சார் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கலெக்ஷன் இது எல்லாமே இருக்கும் சார். பட் ஆஃப்டர் கோவிட்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்காக பார்க்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் மக்கள் வருவாங்களா தேட்டருக்கு, இந்த பயம் பயங்கரமாக, உயிர் பயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லாமே அது பரபரன்னு போயிட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்து அது எல்லாத்தையுமே உடச்சி இல்லை மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத காட்டின முதல் ஹீரோ வந்து விஜய் சார் தான். ஸோ இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா விஜய் சாரோட அந்த மார்க்கெட்டோ இல்லை அவரோட அந்த இமேஜோ எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆச்சு சார்? அது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாச்சு. ஆக்சுவலாக அந்த OTT வந்ததுக்கப்புறம் தேட்டருக்கான வருகை குறைஞ்சதுக்கப்புறம் தேட்டருக்கு வருவாங்கன்னு ப்ரூவ் பண்ணதே இவர் படம் தான். மாஸ்டர் தேட்டருக்கு கூட்டிட்டு ஃபஸ்ட்டு தேட்டருக்கு ஓப்பனிங்கே கொடுத்தது இவர் தான். அதனால தான் நீங்கள் எல்லா தேட்டருக்காரங்களும் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து நம்ம எல்லாருமே ஏன் ஃபீல் பண்ணுறோம். அவர் இல்லைன்னா இது யாரா திருப்பி கூட்டிகிட்டு வர்றது, இவ்வளோ பேரை இத்தனை கோடி பேரை உள்ளே கூட்டிகிட்டு வர்றது யார், இந்த 100 கோடி தர்றது யார் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு அந்த கவலை எல்லாத்துக்குமே இருக்குது. அது இது ஒன்று ஒன்லி. அடுத்தது வந்து இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றதுக்கு இன்னும் நீண்ட காலம் பிடிக்கும். அடுத்து வந்துட்டு இருக்கிற ஒரு பேட்ச்லேருந்து ஒருத்தர் தயாராகி இது மாதிரி கலெக்ஷன் ஏறி வந்து அவங்க வந்து சேரணும் இங்கே. கண்டிப்பாக ரொம்ப பெரிய இடம் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து அடுத்த ஒரு நகர்வு வந்து அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இதில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, சினிமாவில் இருந்த வரைக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸ்னால் அஜித் சாரோட ஃபேன்ஸோட இப்போ போட்டி இருக்கும். இப்போ சமீபத்தில் ரஜினி சாரோட ஃபேன்ஸோட போட்டி, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது. அது இருக்கு தான் செய்யும். அது ஓகே. பட் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருந்தார். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இதுவாக தான் இருந்தது. பட் இப்போ ஆஃப்டர் அரசியல் அப்படின்னும் போது பயங்கர பர்சனல் டேமேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப தவறாக நிறைய பேர் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் எப்படி சார் அது அவர் ஹேண்டில் பண்ணி? காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும், அதில் மாற்றமே. இது பழமொழி தானே தவிர அது உண்மை வேறு. நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் உண்மை. யாரெல்லாம் விமர்சிக்கப்படுறாங்க, பாப்புலர் ஆனவங்க விமர்சிக்கப்படுறாங்க, ஜெயிச்சவங்க விமர்சிக்கப்படுறாங்க. காய்ச்ச மரம் அடிப்பாங்கன்னு செய்வாங்க. பட் பாலிடிக்ஸ்குள்ளே வராரு அப்போவே அது சார். விஜயகாந்த் சார் வந்தபோது என்ன நடந்தது? அவரை சோசியல் மீடியான்ற பேரில் போட்டு சின்னாபெல்லாம் ஆகுனாங்கல்ல. அதுவும் அவர் அந்த டைம் சோசியல் மீடியா வந்த டைமில் பயங்கரமாக இருந்தது. ஆமாம். ஆனால் எவ்வளவு அவரை வந்து டீஸ் பண்ணி எவ்வளோவெல்லாம் மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. அது வந்து அதெல்லாம் அவர் கண்டுக்கிட்டாரா? அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர் அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை.
போய் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் விட்டுட்டார். அந்த மாதிரி தான் இவர் விஜய் சார் வந்து எப்பவுமே அவர் சினிமாவில் இருக்கும்போது கூட பெரிய இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். ஏன்னா உங்களுக்கு நீ என்ன நெகட்டிவாக நீ என்ன எழுதினாலும் ஃபஸ்ட்டு அன்றைக்கி தேட்டரில் வாசலில் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தான் நடிகருடைய கிரெடிட். நான் அதான் சார் அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். இவ்வளோ என்ன சொல்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கார். கடந்த ஒரு வருஷமாகவே தப்போ சரியோ விஜய் சாரோட டாபிக் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் கூட யார் சைடு தப்பு சரின்றதெல்லாம் தாண்டி அவரை தான் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பர்சனல் அட்டாக் நிறைய நடந்தது அவர் மேலே. இன்ஃபேக்ட் அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற லெவலுக்கு போச்சு. இப்போ அவரோட படம் அப்படின்னு வரும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த கிரேஸ் அது நீடிக்குமா? அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாக இது வெறியாகும். ஓகே, அந்த ரசிகர்கள்லாம் இப்போ வெறியன்கள் மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ வந்து கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து படம் பார்க்கறது அப்படின்றது போகி இன்றைக்கி வந்து படம் பார்த்தே தீரணும் அப்படின்ற அந்த வெறி ஒன்று இருக்குது இன்றைக்கி எல்லாத்துக்கும். அதாவது நம்ம தலைவருடைய கலெக்ஷனை ப்ரூவ் பண்ணி காட்டணும், அவர் அந்த படத்தில் இன்னும் பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது எல்லாம் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபயர் இருக்கும். அதில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க இல்லையா. ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும்போது ரசிகன் வந்து ரசிப்பான், தொண்டர் வெறியோடு இருப்பான். ஸோ முன்னாடி 4 வாட்டி பார்க்கணும், இப்போ 8 வாட்டி பார்ப்போம். ஒரே நாளில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்த படம் பார்க்குறது கடமைன்னு நினைப்பாங்க. தொண்டன் ஆகிட்டாங்க இல்லையா, என்ன சொல்கிறாரு என்ன சொல்ல வர்றாரு அதெல்லாம் கேட்க ரசிகன் கூட கொஞ்சம் விமர்சிப்பான், தொண்டன் விமர்சிக்க மாட்டான். தலைவர் எது சொன்னாலும் சரிம்மா, எந்த தலைவருக்குமே எந்த தொண்டனாக இருந்தாலும் சரிங்க என்ன சொல்லுவாங்க, என் தலைவன் எது செஞ்சாலும் சரிம்மா. அதுவே தான் இவருக்கும் நடக்கும். முன்னாடி சொல்லிட்டு தலைவர் இந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இனிமேல் அதை சொல்ல மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் சூப்பரம்மா. ஓகே, நிறைய நியூஸஸ் வருது சார். கடைசி படம் அறிவிச்சிருக்காரு, ரிலீஸ் ஆக போகுது. பட் இருந்தாலும் அவர் படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சிலர் அன்போடு சொல்கிறாங்க. இல்லை சார், அதாவது படம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு ஏதோ ஒரு கட்டாயம் சூழ்நிலை, ஒரு சின்ன இடைவெளி இருக்குது, ஒரு தேர்தலுக்கும் இடையில இருக்குது, படம் பண்ணுற மாதிரி சொல்லி வருது. பண்ண முடியாத அளவுக்கு அவர் பொலிட்டிக்ஸ் அவர் ஆக்குபை பண்ணிக்கிச்சுன்னா அதுவும் நடக்கலாம் சார். பாலிடிக்ஸில் அவர் நினச்ச இடத்த அவர் சேர்ந்துட்டாருன்னா அவரால் பண்ண முடியாது. ஆமாம், சேர்றீங்கன்னா தான் பண்ணணும். அதனால் அந்த வாய்ப்பை நம்ம கெஸ் பண்ணக்கூடாதுல்ல சார். உங்கள் யூகம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், அப்படி இல்லை சார். ஒரு மனிதன் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காரு, இவ்வளோ பெரிய சாதனைகளை அவருடைய ஃபிலிம் கேரியரில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அவங்களுக்கும் 1000 யோசனைகள் இருக்கும், அதை பற்றிய கருத்துக்கள் இருக்கும், ஆலோசகர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும் இல்லையா. அவங்க லைஃப்பை எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்குங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு வந்து சும்மா விளையாட்டாக ஒரு 200 கோடி சம்பாதிக்கிற ஒரு ஹீரோ, அது வேண்டான்னு சொல்லிட்டு இறங்கி இவ்வளோ உடல் உழைப்பும் மன ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஒருத்தர் இறங்கணுன்னா அவங்களுக்கு அது மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம வந்து பாராட்டணும், நம்பிக்கை நடக்கணும்னு வாழ்த்தணும். கண்டிப்பாக சார். அண்ட் இந்த ஜனநாயகன் படத்தோட வந்து பார்த்திங்கன்னா பராசக்தியும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னது வந்து கோட்டில் நீங்கள் இருந்த படத்தில் தான் வந்து துப்பாக்கியை கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. இப்போ 2 பேருமே வந்து ஒரு போட்டி போடுற ஒரு சுச்சுவேஷன். போட்டியே கிடையாது சார். 2 படங்கிறது நான் சொல்லிட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமாவில் இந்த ஒரு படம் வர்றதான் தப்பு, 2 படம் வரணும், அப்போ தான் கம்பேரிசன் வரும். ஓகே, அதுக்கு போகலாமே இதுக்கு போகலாமேன்னு கேட்பான். இந்த ஒன்றே ஒன்று வந்தால் இதுக்கு தான் போகணும், வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை பார்த்தாங்கடா அப்படிவாங்க. இப்போ அது இல்லையே. நான் சொல்கிறது பராசக்தியும் வந்து ஒன்றும் சாதாரண படம் இல்லை. அந்த டைரக்டர் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட டைரக்டர். அவங்களுடைய படம் வந்து பெரிய சாதனைகள் பண்ணியிருக்குது, பெரிய ஒரு புத்திசாலியான டைரக்டர். சிவகார்த்திகேயன் வந்து ரியலி வந்து விஜய் சார் துப்பாக்கி கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு கதாநாயகன். அவர் சாதாரண ஆளுகையில் துப்பாக்கி கொடுக்கல, நல்லா சுட தெரிஞ்சவங்க தான் கொடுத்துருக்காரு. அவர் நல்லா சுடுவார், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. குறி தவறாமல் அவரும் சுடுவார். அதனால் அவர் குறியும் தவறாமல் இருக்கணும், அந்த படமும் வெற்றி அடையணும். அண்டு உங்ககிட்ட ஃபஸ்ட்டே கேட்கணும்னு நினச்சேன் சார். வெங்கட் பிரபு வந்து கல்யாணத்துக்கு வரல, அதுக்கான ரீசன் நாங்கள் வெங்கட் பிரபு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் சிவகார்த்திகேயன் படம் பண்ணுறாரு இல்லையா, அடுத்தது சிவகார்த்திகேயனே கல்யாணத்துக்கு அவசியம் வர்றதா இருந்துச்சு. ஓகே, அவங்க இந்த ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஸ்கேனிங் ஒன்று இந்த படத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி அதை அந்த டேட் அங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து அமெரிக்கா போயிட்டாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு 2 பேரும் மிஸ்ஸிங், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் சார், அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். 2 பேருமே இல்லை, எங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் 2 பேருமே யூஎஸ் போனதுனால எனக்கு 2 பேரையும் மிஸ் பண்ணிட்டேன் நான். இல்லாட்டி 2 பேருமே வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் சார். அது வந்து
அகெயின் ஒரு கோட் படத்துக்கு வந்து இது நடந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் விஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ வந்து வெங்கட் பிரபு சார் வந்து போட்டார். அதே சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களோட ஃபோட்டோவையும் வந்து போட்டு என்னவோ ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே சோஷியல் மீடியாவில் நிறைய எழுதுறாங்க சார், இது வந்து கோட்டோட அடுத்த பார்ட்டாக இருக்கும், இல்லை இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக அந்த படத்தில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரிங்க, அது வந்து மேண்டேட்ரி மாதிரி வெங்கட் பிரபு படம்னா நான் இருப்பேன் அப்படின்னு சில பேருக்கு இருப்பாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி அது ஒரு சும்மா அது ஒரு அன்புக்கு செய்கிறேன் தான். மற்றபடி நான் என்னை மாதிரி ஒரு நடிகர் கிடைக்காமையா போடுறாரு அவர். விஜய் சார் படத்தில் மட்டும் என்ன பண்ண, சும்மா கூட கொஞ்சம் நடந்துட்டு வந்தேன், அந்த டைலாக் கொடுத்தேன். அதான் சார், இப்போ இந்த படத்தில் கதைலாம் கேட்டுட்டிங்களா, உங்களுக்கு சொல்லிட்டாரா? இல்லை சொல்லலை, ஓகே மீட் பண்ணவே இல்லை. நானும் இந்த கல்யாண வேலையில் ஒரு 3 மாதம் எங்கேயும் போக முடியாமல் இருந்தேன். அதை ரிலாக்ஸ்டாக பேசும்போது எதாவது லைட்டாக சொல்லுவான். ஓகே, ஸோ அப்படி தான் கதை கேட்டு போவீங்களா உள்ள? சார் நம்ம என்ன கதை கேட்டு நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நான்லாம். வானா வர போகிறோம், இல்லைன்னா நிற்க போகிறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அதெல்லாம் இல்லை செல்லும். அது எப்போது சும்மா ஜென்ரலாக என்னப்பா என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா அந்த 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 ஜிஸ்ட்டு சொல்லுவோம் அப்படி, இந்த மாதிரி போகுது சார் இந்த டைப்பில் அப்படின்னு. ஓகே ரைட். நான் வெங்கட் பிரபு வச்சு என் படம் பண்ணும்போதே எனக்கு கதை கேட்க மாட்டேன். ஓகே, நல்லா லைன் சொல்ல நல்லா பிரபு பண்ணிட்டு மிகப்பெரிய திறமைசாலி, அதெல்லாம் மாற்றமே இல்லை. எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், பார்ட்டி எப்போ சார் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? கொடுத்துருவோம் சார், பிப்ரவரியில் கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? அதுக்கான கடும் போராட்டத்தில் இருக்கேன். அது இன்னொரு நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு அந்த படம். அது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரும் பணம் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் 12 கோடி ரூபாய் அதில் இருக்குது. அதனால தான் அது மெல்ல முடியாமல் விழுங்க முடியாத ஒரு தவிப்பில் இருக்குது அந்த படத்தை வச்சுக்கிட்டு நான். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஏதாவது பிளான் இருக்கா? வந்துரும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ஒரு 90% நம்பிக்கை இருக்குது, பிப்ரவரியில் கொண்டு வந்துட முடியும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரீரிலீஸ் ஆகிற படங்களோ இல்லைனா வந்து ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாத படங்கள்லாம் ஹிட் ஆகுது இப்போ. இல்லை சரி, நான் ஒன்றே சொல்கிறேன், நான் பெருமைக்கு சொல்ல கர்வமாகவும் சொல்ல, அந்த படத்தை பலமுறை பார்த்தவன் முறையில் சொல்கிறேன். இப்போ இல்லை, அடுத்த வருஷம் எப்போ கொண்டு வந்து விட்டாலும் பார்ட்டி ஹிட். ஓகே, வெங்கட் பிரபுக்கு இன்னொரு பெரிய படம். ஓகே, வெங்கட் பிரபு சாரோட அந்த ஒரு வெங்கட் பிரபு படம் தான் அது. அதில் 14 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் அது வெங்கட் பிரபு படம் தான். ஓகே, நைஸ் சார். அத்தனை நடிகர்கள் இருந்தாலும் அது வெங்கட் பிரபு, ஃபில்ம் பை வெங்கட் பிரபு தான் அது. ஓகே, நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.